இதனுடைய தலைப்பு என்ன? அதிகாரம் 5. இயேசு தனது அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த அதிகாரத்துல 3 அற்புதங்கள் மட்டும் தான் இருக்குது. இப்ப இந்த மனுஷன் எங்க இருந்தான்னு அந்த ஆவி அவனை அப்படி ஆட்கொண்டு இருந்ததை பார்க்கலாம். பிசாசுக்கு நல்ல இறையியல் தெரிஞ்சிருக்குது. பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனாலதான் அவன் அடிமையாக மாறுகிறான். இயேசு இங்க ஏன் பெயர் கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த நாட்கள்ல லேகியோன் அப்படின்னா அசுத்த ஆவி உள்ள மனுஷனை இயேசு விடுதலையாக்கினார் தானே, உண்மைதான். ஆனால் ஏன் பன்றிகளை அழித்துதான் விடுதலை கொடுக்க வேண்டுமா? தேவ திட்டத்தின்படி ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவாரானால் ஒரு கதவு அடையும் போது இன்னொரு கதவை கர்த்தர் திறந்து வைப்பாரு. அவருடைய விசுவாசத்தை இயேசு கனப்படுத்துகிறார். இயேசு இங்க நின்னு அவட்ட பேசிட்டு இருக்கிறார். இவளுடைய பிரச்சனை என்ன? அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரே ஒரு அற்புதத்துலதான் இயேசு எப்படி அற்புதம் செய்வாரு அப்படின்றத விளக்கமா சொல்லியிருக்கு பாருங்களேன். மகளே அப்படின்னு அழைக்கிறார். ஒரு பாராட்டை தெரிவிக்கிறார். எதற்காக ஆண்டவர் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகம் கொடுத்தார் தெரியுமா? வரவழியில. அப்ப இந்த 2 பேர், விசுவாசம் நிறைந்த இந்த 2 பேரையும் தன்னோடு கூட நெருங்கி இருந்த அந்த வட்டத்திற்குள்ள இருந்த அந்த யோவான், யாக்கோபு, பேதுரு இவர்களை மட்டும் இயேசு உள்ள கூட்டிட்டு போய் அவர் என்ன பண்றாருன்னு பாருங்க. உடனே ஆக்ஷன். இயேசுவை விசுவாசிக்கிறவங்க அப்பதான் நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவகுமாரனாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஊழியனாகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் மார்க் 6ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். இது மார்க் சுவிசேஷத்துல 2வது பகுதியில இருக்குது. நம்ம மார்க் சுவிசேஷத்தை 3 பகுதிகளா பிரித்திருக்கிறோம் இல்லையா? 3 ஞாபகம் வச்சுக்கணும்னு அவங்க சொல்லி கொடுத்துருக்கிறேன்ல. முதல் பகுதி என்னது? ஆயத்தங்கள். 2வது ஆர்வங்கள். 3வது ஆபத்துக்கள். ஆங்கிலத்துல 3P ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ப்ரிப்பரேஷன், பேஷன், பர்சிக்யூஷன். இன்றைக்கு அதிகாரம் 6 இதனுடைய தலைப்பை பார்க்க போகிறோம். இயேசு நிராகரிக்கப்படுகிறார், யோவான் ஸ்நானனின் மரணம் மற்றும் அற்புதங்கள். சாப்டர் 6 Jesus rejected, death of John the Baptist and miracles. இதுல முதல் பகுதியில இயேசு எப்படி தன்னுடைய இனத்தார் மூலமாக நிராகரிக்கப்படுகிறார் என்பதை தான் நம்ம பார்க்க போறோம். மார்க் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் இயேசு தன்னுடைய சொந்த ஊரிலே நிராகரிக்கப்படுதல். வாசிக்கலாம். மார்க் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோடே கூட வந்தார்கள். இப்ப என்ன சிச்சுவேஷன்ல அவர் இப்போ அவருடைய சொந்த ஊருக்கு வருகிறார்? கடந்த அதிகாரத்துல நம்ம படிச்சோம், யவீருவினுடைய மகளை அவர் உயிரோடு எழுப்பிவிட்டு தாம் வளர்ந்த ஊரான அப்படின்னு சொல்லும் பொழுது நாசரேத்துக்கு அவர் வர்றாரு. அவர் கூட அவருடைய சீஷர்களும் கூட வரதை பார்க்கலாம். 2ஆம் வசனம். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இயேசு ஒரு யூத குடிமகனாக வாழ்ந்து வந்ததை நம்மால பார்க்க முடிகிறது. தன்னுடைய 30 வயது வரைக்கும் இயேசு ஒரு சிறந்த யூத குடிமகனாக அவர் வாழ்ந்தது மாத்திரம் அல்ல, இப்ப ஊழியத்துக்கு வந்த பிற்பாடும் ஓய்வு நாள் ஆயிடுச்சுன்னா அவர் என்ன பண்றாரு? ஜெப ஆலயத்துக்கு போகிற அந்த வழக்கத்தை வைத்திருந்தார். ஒவ்வொரு யூத மக்களும் அவர்கள் ஓய்வு நாளை கண்டிப்பாக அவர்கள் அனுசரித்து வந்தார்கள். கேர்ஃபுல்லா அதை என்ன பண்ணுவாங்க? அதை கீப் அப் பண்ணுவாங்க. அப்ப ஒவ்வொரு சனிக்கிழமை வந்துருச்சுன்னா எல்லாரும் கண்டிப்பா ஜெபாலயத்துல போய் ஆண்டவரை ஆராதிப்பார்கள். அப்ப இப்ப இயேசு நாசரேத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, இந்த இடத்துல தான் அவர் 30 ஆண்டுகளாக தன்னுடைய 30 வயது வரைக்கும் இந்த ஜெபாலயத்துல தான் அவர் ஓய்வு நாளை ஆசரித்திருப்பார். அதே இடத்துல போய் உபதேசம் பண்ண தொடங்குகிறார். இதை கேட்ட உடனே அங்க சூழ்ந்திருந்த ஜனங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. அவங்க என்ன சொல்றாங்க? இவனுக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது? ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், இந்த இயேசு நம்ம கூட தான் இருந்தாரு, ஆனா இப்போ பரவாயில்லையே, நல்லா பிரசங்கம்லாம் பண்றாரே அப்படின்னு சொல்லல. அவங்க இந்த காரியம் ஒரு பாராட்டுக்குரிய காரியம் அல்ல. அவரை குற்றம் கண்டுபிடிக்கிற வகையில, அவரை டீக்ரேட் பண்ணுகிற வகையில தான் இது சொல்லப்படுகிறது. அப்ப நாசரேத் அப்படின்னு சொன்னாலே நம்ம நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். நாசரேத் ஒரு பின்தங்கிய ஒரு இடம், ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி. இப்ப நம்ம சென்னை பட்டணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில ஏரியா பேரை சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ அந்த ஏரியாவா, அந்த ஏரியால இருந்தா வரீங்க அப்படின்னு கேட்போம்ல. அதே மாதிரி நாசரேத் அப்படின்னு சொன்னா கெட்டவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. அது மாத்திரமல்ல, திருடர்கள், மோசமானவர்கள் வாழக்கூடிய ஒரு இடம். அதனால்தான் பிலிப்பு நாத்தான்வேலை இயேசு கிட்ட கூட்டிட்டு வரும்போது நாத்தான்வேல் கேட்கிறாரு, நாசரேத் ஊரிலிருந்து நன்மை வரக்கூடுமோ? அதுல இருந்தே நமக்கு தெரியுது நாசரேத் ஊர்ல இருந்து நன்மையே வராதுன்னு சொல்லிட்டு. அப்ப யாராவது ஒருத்தர் எங்க ஊரு நாசரேத் அப்படின்னு சொன்னாங்கன்னா
அவங்க ஒரு மோசமான நபர் அப்படின்று மற்றவங்க அறிந்து கொள்வாங்க. ஸோ இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அப்போ நாசரேத் ஊரிலிருந்து வந்த இவருக்கு எப்படி ஞானம், நம்ம எல்லாம் இவ்வளோ மோசமாக இருக்கிறோமே, எப்படி இவருக்கு மட்டும் ஞானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் இவங்க இங்கே கேட்குறாங்க. ஏன்னா நாசரேத் ஊரில் இது வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அவர் தச்சு வேலையை செய்து கொண்டிருந்தார். ஏன்னா இவருடைய தகப்பன் யோசேப்பு தச்சனாக வாழ்ந்து வந்தார். அப்போ இவருடைய தகப்பன் சரித்திரத்தின்படி பார்க்கும் பொழுது ரொம்ப சீக்கிரமாகவே அவர் மரித்து விடுகிறார். அப்போ ஒரு மூத்த மகனாக முழு குடும்ப பொறுப்பையும் எடுத்து இவர் வேலை செய்து உழைத்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறார். பின்வரும் வசனங்களை வாசிக்கும் பொழுது இவருக்கு 4 சகோதரர்கள் என்று சொல்லி அவருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சகோதரிகள் என்று சொல்லப்பட்டபடியினாலே 1க்கு மேற்பட்ட சகோதரிகள் இருந்திருப்பாங்க. அப்ப டோட்டலா தம்பி தங்கச்சிங்கன்னு பார்த்தா 6 பேர். அதை தாண்டி 7வது இயேசு, 8வது மரியாள். அப்ப குறைந்தது இவங்க குடும்பத்துல 8 பேர் இருந்திருப்பாங்க. ஒரு லார்ஜ் ஃபேமிலி. அவர் அவ்வளவு பேருக்குமே இயேசு தான் என்ன பண்றாரு, உழைத்து சம்பாதித்து அவர்களை பராமரிக்கிறதை பார்க்கலாம். ஆனா இப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ஜனங்கள் திடீர் என்று சொல்லி 30 ஆண்டுகள் கழித்து வேற ஊருக்கு போயிட்டாரு. ஒரு நாள் திடீர்னு ஜெப ஆலயத்துல பிரசங்கம் பண்ணும்போது இவருடைய வார்த்தையிலும் இவருடைய செயலிலும் அந்த வல்லமையை பார்க்கிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம் 3ஆம் வசனம். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இப்ப புரியுதா? அவங்க பாராட்டுறதுக்கு சொல்லல, அவங்க இதை இயேசுவை டீக்ரேட் பண்ற மாதிரி சொல்றத நம்ம பார்க்கலாம். அப்ப இவன் தச்சன் அல்லவா அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ இதுவும் இவன் மிந்தி தச்சனா இருந்தான், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இந்த குடும்பம், இப்ப பரவாயில்ல, நல்லா பிரசங்கெல்லாம் பண்ணி நல்லா முன்னேறிட்டான் அப்படின்னு சொல்லல. இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவன் தச்சனால இருந்தான், இவன் எங்க பைபிள் காலேஜுக்கெல்லாம் போனான், இவனுக்கு இறையியல் பத்தி என்ன தெரியும், எந்த ரபீட்டையும் உட்காந்து இவன் படிக்கவே இல்லையே, இவனுக்கு என்ன தெரியும், இதெல்லாம் எப்படி அவன் பேசுறான் அப்படின்ற ஒரு அர்த்தத்தோடு தான் இங்க சொல்றாங்க. இவன் தச்சன் என்று சொல்லும் பொழுது நம்ம சாதாரண கார்பெண்டர் நம்ம ஊர்ல இருப்பாங்கல்ல அந்த மாதிரி யோசிக்க கூடாது. ஏன்னா இயேசுவின் நாட்கள்ல தச்சன் என்று சொல்லும் பொழுது அது ஆர்கிடெக்ட் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு பெரிய பெரிய கட்டடங்களை, பெரிய பெரிய பட்டணங்களை டிராயிங் பண்ணி பிளான் பண்ணி பிளானிங் கொடுக்கிற ஒரு நபர்களாக கூட இருந்திருக்க கூடும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்ப தச்சன் என்று சொல்லும் பொழுது வெறும் மர வேலை மட்டுமல்ல, அவர்கள் கட்டிட வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார்கள். கல் வச்சியும் கட்டிட்டு இருந்தாங்க. இப்ப மர வேலை என்று சொல்லும் பொழுது எப்படி அவங்க ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும் அந்த மர வேலை அப்படின்னு, ஒரு மரக்கட்டை, அந்த கட்டையை பார்க்கும் பொழுது அதுல அழகு இருக்காது, ஒன்றும் வடிவம் இருக்காது. அந்த கட்டையை தான் தச்சன் என்ன பண்ணுவான், எடுத்து அதை நன்றாக இழைத்து நல்லா ஸ்மூத்தாக்கி அதுல நுணுக்கமான வேலைப்பாடுகளை செய்வான். நீங்க பார்த்துருக்கிறீங்களா? ஏதாவது கதவுகள் நல்ல இந்த பெரிய பெரிய பேலஸ்லாம், இப்ப ராஜாக்கள் கட்டின பேலஸ்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, மியூசியம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மரத்துல எவ்வளோ அழகா வேலைப்பாடுகள் செஞ்சிருப்பாங்கன்னு நம்மளால பார்க்க முடியும். அப்போ ஒரு தச்சன் அப்படின்னும் போது அவன் ஒரு கட்டையை எடுத்து அதற்கு சிரமம் எடுத்து பல நாட்கள் செலவு செய்து அதை அவ்வளோ அழகாக அவன் வடிவமைப்பது போல தேவன் கட்டுபவர். இப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை மரக்கட்டையை போல இருந்திருக்கலாம், வெறும் கல்ல போல இருந்திருக்கலாம். ஆனால் மிக அழகாக சிற்பங்களாக, மிக அழகிய பொருட்களாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையே அவர் சீரமைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறக்கவே முடியாது. அதாவது அந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்கிறது, மரியாளுடைய குமாரன் அல்லவா. ஆமாங்க, மரியாளுடைய குமாரன் தானே, பின்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். யூத கலாச்சாரத்தின்படி எப்பவுமே அப்பாவுடைய பேரை சொல்லி தான் பிள்ளைய சொல்லுவாங்களாம். இப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கணும், யோசேப்பின் குமாரன் அல்லவான்னு சொல்லியிருந்தா ஓரளவு கரெக்ட். ஆனா இங்க மரியாளின் குமாரன் அல்லவா என்று ஏன் இயேசுவை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இயேசு என்னைக்கு பூமிக்கு வந்தாரோ, என்னைக்கு பிறந்தாரோ அன்னையிலிருந்தே இயேசுவை குறித்ததான ஒரு சஸ்பிஷன், ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. ஏன் அப்படின்னா, மரியாள் அம்மா அவர்கள் கன்னிகையாய் இருக்கும் பொழுது கர்ப்பவதி ஆனார்கள். அது அந்த கிராமத்துல தானே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல, ஒரே ஊர்ல இருக்கிறனால எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். அப்ப இவருடைய அந்த கர்ப்பத்தை குறித்து, இவருடைய பிறப்பை குறித்து அந்த சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருந்தன. இந்த இயேசுடைய தகப்பன் யாரா இருக்கும், யோசேப்பு இல்லையே,
என்று சொல்லி அவர்களுக்கு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. இது மாறவே இல்லை பாருங்களேன். இயேசு தம்முடைய ஊழியத்துல கூட இதை சந்திக்கிறார், இந்த சவால்களை சந்திக்கிறார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் களவுமாக பிடித்து கொண்டு இயேசுவிடத்துல வருகிறார்கள். அப்பொழுது இயேசு கிட்ட சொல்றாங்க, நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. அப்ப இயேசு கேட்கிறார், உங்களில் குற்றம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லெறிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, ஓடி போயிடுறாங்க. இயேசு குனிந்து ஏதோ எழுதிட்டு இருக்கிற மாதிரி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு நிமிர்ந்து பார்க்கிறார், அங்கே யாருமே இல்லை. உன்னை குற்றம் சாட்டினவங்க யாருமே இல்லையான்னு கேட்கிறாரு. அவ அமைதியா நிற்கிறா. நானும் உன்னை குற்றம் சுமத்துவதில்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. தொடர்ந்து வருகிற வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசுவுக்கும் அங்க கூடியிருந்த ஜனங்களுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஏற்படுகிறது. அப்ப சொல்லுகிற காரியத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். இந்த இடத்துலையும் இயேசுவை இன்சல்ட் பண்ற மாதிரி தான் சொல்றாங்க. உங்க அப்பா யாரு அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு மறக்கவே முடியல இந்த சம்பவம், இயேசுடைய பிறப்பை குறித்த அந்த சந்தேகங்கள். அதே காரியத்தை தான் அந்த இடத்துல அவங்க சொல்றத நம்ம பார்க்கலாம். இயேசுவை குத்தி குத்தி காட்டி பேசுறாங்க. தொடர்ந்து வருகிற வசனங்கள்ல இயேசு எப்படி தன்மேல் வந்த அந்த குற்றச்சாட்டுகளை இல்லாவிட்டால் தன்னை நிராகரிப்பதை எப்படி கையாளுகிறார் என்பதை தான் மீதமுள்ள வசனங்களை நம்ம பார்க்கலாம். 4-6 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அப்ப இதை எப்படி அவர் கையாளுறார் பாருங்களேன். குத்தி குத்தி பேசப்பட்டாலும், அவருக்கு மிகுந்த வேதனையாக இருந்தாலும் எப்படி அதை ஹேண்டில் பண்றாரு, ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றாரு. என்ன சொல்றாரு, தீர்க்கதரிசி அவனுடைய வீட்டாரால கனவீன அடைவாங்க அப்படிங்கறத சொல்றாரு. நம்ம கூட நம்ம வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். சில வேளையில நம்ம நல்ல காரியங்களை செய்யும் பொழுது நம்ம குடும்பம் அதை ரெக்கக்னைஸ் பண்ணவே மாட்டாங்க. நம்முடைய உற்றார் உறவினர்கள் அதை ரெக்கக்னைஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க நம்மள சின்ன பிள்ளையில இருந்தே பார்த்துருப்பாங்க பாருங்களேன். நம்மளுடைய வேல்யூவே தெரியாது. ரெண்டுமே இருக்கும். நாம மற்றவங்களுடைய வேல்யூவை தெரியாம பேசுவோம், இல்லாட்டா நம்ம வேல்யூவை மற்றவங்க தெரியாம பேசுவாங்க. ஸோ அதான் இது. தீர்க்கதரிசியை அவர்களுடைய இனமும் அவருடைய வீடும் கனவீனப்படுத்தும் என்பதை இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கலாம். அந்த ஒரு நிலைதான் எனக்கு வந்திருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவால் அந்த நாசரேத்து பட்டணத்திலே அதிகமான அற்புதங்களை செய்ய முடியவில்லை. இது வரைக்கும் நம்ம பல இடங்கள்ல வாசித்துட்டோம். திரளான ஜனங்கள் வியாதியோடு வேதனையோடு பிசாசின் பிடியோடு வந்தார்கள். கர்த்தர் எல்லாரையும் சுகமாக்கினார் என்பதை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல பர்டிகுலரா மார்க் எழுதுகிறார், சில நோயாளிகளை மட்டும்தான் சுகமாக்கினாராம். ஏன் அப்படி ஆச்சு? அவருடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் என்று சொல்லி தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல தேவன் மனிதனுடன் வைத்திருக்கும் அந்த பார்ட்னர்ஷிப்பை நம்மளால விளங்கி கொள்ள முடிகிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டுமானால், தேவனிடத்திலிருந்து எதையாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நமக்கு முதலாவது தேவைப்படுகிற காரியம் விசுவாசம். அவருடைய வல்லமை என்னைக்குமே குறைய போவதே இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். என்ன காரியம் வேணாலும் அவரால் செய்ய முடியும். எப்ப அவரால் செய்ய முடியாதுன்னு சொன்னா, நம்ம அவரை நம்பலன்னா, அவர்களுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அந்த இடத்திலே அநேக அற்புதங்களை அவரால் செய்யக்கூடாமல் போயிற்று என்பதை இங்கே நம்ம வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். இந்த இடத்துல நம்ம ஒன்றை வாசிக்கிறோம். அவ்விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறார். 100க்கு அதிபதி என்ற ஒரு மனிதனை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இவனுடைய வேலைக்காரனுக்கு மரண வேதனையான ஒரு வியாதி வந்துவிட்டது. 100க்கு அதிபதிக்கு இயேசுவின் அதிகாரத்தின் மேல விசுவாசம் இருந்தபடியால் இயேசுவிடம் அவன் சொல்லி அனுப்புகிறான், நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லி வருகிறது. ஆனா இந்த இடத்துல பாருங்களேன், அவர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாராம். நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது
இயேசு இப்படி ஆச்சரியப்பட்டதாக சொல்லப்படலை. எப்படி சொல்லப்படல? இயேசு 30 ஆண்டுகளாக தச்சு வேலை செய்து பல பல காரியங்களை செய்து அந்த பொருட்களை பார்த்து, ஆஹா நான் இவ்வளோ அழகா செஞ்சிருக்கிறேன்னு ஆச்சரியப்படலை அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல போடப்படலை. மனிதனுடைய கண்டுபிடிப்புகளை பார்த்து ஆச்சரியப்பட்டதாக போடப்படவில்லை. ரோமர்களுடைய ஆட்சி புலமையை பார்த்து, ஆஹா எவ்வளோ அழகா இவங்க ஆட்சி செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டார் என்று போடப்படவில்லை. மாறாக அவிசுவாசத்தை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் ஆச்சரியப்பட்டதாக போடப்பட்டுகிறது. அப்ப ஆச்சரியம் எப்படி இயேசுவுக்கு வருது? முக்கியமான காரியம் நம்ம அறிந்து கொள்ளணும், விசுவாசம். இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து ஆச்சரியப்படுகிறார். எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு, நம்முடைய அவிசுவாசத்தின் நிமித்தமா இல்லாவிட்டால் விசுவாசத்தின் நிமித்தமா? நம்மளை பார்த்து இயேசு, ஏன் இவங்களுக்கு கொஞ்சம் கூட விசுவாசமே இல்லை, இவ்வளோ காரியங்களை செய்யறனே அப்படின்னு ஆச்சரியப்படுகிறாரா? இல்லாட்டால் இவ்வளோ கடினமான பாதையில இவங்க போனாலும் என் மேல எவ்வளோ அன்பா இருக்கிறாங்க, எவ்வளோ நம்பிக்கையா இருக்கிறாங்கன்னு ஆச்சரியப்படுகிறாரா? நாமே நிதானித்து பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை நாம பார்க்கும் பொழுது, எப்பொழுது இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுகிறார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது? எதிர்பார்க்காத இடத்தில் விசுவாசத்தை பார்த்த போதும், விசுவாசம் இருக்க வேண்டிய இடத்தில் விசுவாசம் இல்லாத போதும். ஞாபகத்துல வச்சுக்கணும். எதிர்பார்க்காத இடம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க 100க்கு அதிபதி அவன் ஒரு புறஜாதியான். அவன்கிட்ட விசுவாசத்தை பார்த்த போது இயேசு ரொம்ப ஆச்சரியப்படுகிறார். ஆனா அதே நேரத்துல தேவ ஜனங்கள், யூத ஜனங்கள் இயேசு பிரசங்கம் பண்றாரு, உபதேசம் பண்றாரு. அதை குறித்து அவர்கள் விசுவாசியாமல் இருக்கிறபடினால் அவருடைய அவிசுவாசத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்படுகிறதை பார்க்கலாம். தன்னை சொந்த ஊரில் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் போய் ஒரு மூலையில உட்காரல. என்ன போடப்பட்டிருக்கிறது? அங்கிருந்து புறப்பட்டு வேறு கிராமங்களுக்கு சென்று அவர் உபதேசம் பண்ண தொடங்கினாராம். எப்பொழுதுமே இயேசுவை பார்க்கும் பொழுது நம்ம சோர்ந்து போகவே மாட்டோம். பாருங்களேன், எத்தனையோ வார்த்தைகள் மூலமாக காயப்படுத்தப்படுவார், எத்தனையோ செயல்கள் மூலமாக காயப்படுத்தப்படுவார். ஆனாலும் ஆண்டவர் தொடர்ந்து பிதா தனக்கு நியமித்திருக்கிற பாதையில போயிட்டே இருப்பார். பாருங்களேன், நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில ஊழியம் செய்யும் பொழுது சோர்வுகள் வரலாம், நம்மளை மற்றவங்க நிராகரிக்கலாம், அவருடைய வார்த்தைகள் நம்மளை காயப்படுத்தலாம். ஒரு நாள் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. நமக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற பாதையில போயிட்டே இருக்கணும். அதான் இயேசு கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற விஷயம். தொடர்ந்து வாசிப்போம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வரை. இயேசு தன்னுடைய சீஷர்களை ஊழியம் செய்ய அனுப்புகிறார். Jesus sends his disciples for preaching. மத்தேயு சுவிசேஷத்தை நம்ம படிச்சோம். அந்த இடத்துல படிக்கும் பொழுது 5 பிரசங்கங்களை மத்தேயு எழுதுகிறார்னு சொன்னோம் இல்லையா? அதுல 2வது பிரசங்கமாக ஊழிய பணியின் போதனைகளை படித்தோம், மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை. இங்கே ஆண்டவர் அதே காரியத்தை தான் செய்கிறார். மார்க்கு எப்படி எழுதுறாரு நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து. இயேசு எப்பொழுதுமே அழைப்பார், அடுத்தது அதிகாரம் கொடுப்பார். அழைக்காம என்ன பண்ண மாட்டாரு? அதிகாரம் கொடுக்க மாட்டார். அழைச்சிட்டு அதிகாரம் கொடுக்காமவும் இருக்க மாட்டார். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஆண்டவர் எப்பவுமே ஒரு மனுஷனை அழைக்கிறார்னா அவனை எக்யூப் பண்ணுவார், அவனை ட்ரெயின் பண்ணுவார். அதை தான் இங்க செய்யறாரு. என்ன சொல்றாரு? 8ஆம் வசனம், வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சைகளை கொண்டு போகவும் 2 அங்கிகளை தரியாதற்கும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படும் வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, 12 கூப்பிடுறாரு. 11ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது 12 பேரை அழைத்து 2 பேரா அனுப்புறாருன்னு போடப்பட்டிருக்கு. நம்ம வாசிக்க போறோம். ஆனா ஆங்கில வேதாகமத்துல பிகினிங்லே போடப்பட்டிருக்கு, and began to send them out 2 by 2. சோ அது பரவாயில்ல. இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் அசுத்த ஆவிகளை துரத்தும்படியாக அதிகாரத்தை கொடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறாரு. ஏன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் சொல்றாரு, யோவான்ல நம்ம வாசிக்கும் பொழுது ரொம்ப தெளிவா சொல்றாரு. யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. அப்ப பிதா எப்படி தன்னை அனுப்பினாரோ அது போலதான் இப்ப இயேசு சீஷர்களை அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புறாரு? நீங்க எதுவுமே எக்ஸ்ட்ராவா என்ன பண்ண வேண்டாம், எடுத்துட்டு போக வேண்டாம், நீங்க மட்டும் போங்க, நான் உங்க கூட வரப்போறேன் என்பதை அவர் தெளிவாக சொல்லுகிறத பார்க்கலாம். பிதா எப்படி இயேசுவை பிரசங்கம் பண்ண அனுப்பினாரோ, வியாதிகளை சுகமாக்க அனுப்பினாரோ, பிசாசுகளிலிருந்து விடுதலை கொடுக்க அனுப்பினாரோ, அதே போலதான் தன்னுடைய சீஷர்களை ஆயத்தப்படுத்தி அதிகாரம் கொடுத்து இப்ப இயேசு அனுப்புகிறார்.
இப்ப இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? நீங்க ஒன்றுமே கொண்டு போக வேண்டாம். தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கவர்ச்சிகரமான உபகரணங்கள் தேவை கிடையாதுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப அதிகமா வளர்ந்துருச்சு. பயங்கரமான மியூசிக் சிஸ்டமு, மைக் சிஸ்டம் எல்லாம் பயங்கரமா இருக்குது. ஆனா இதெல்லாம் அவசியமே இல்லை தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்று சொல்லிதான் நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அப்பெல்லாம் மைக் யூஸ் பண்ணக்கூடாதா, மீடியா யூஸ் பண்ணக்கூடாதா, மியூசிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா? அப்படி கிடையாது. அதை வைத்துதான் நம்ம பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். அது இருந்தாதான் நம்மளால பண்ண முடியும்னு கிடையாது. சில வர்ஷிப் லீடர்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு மியூசிக் இல்லைன்னா வர்ஷிப்பே வரவே வராது. அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுவாங்க. அப்படி கிடையாது. நல்ல நவீன காலத்து எல்லா காரியங்களும் இருந்தாதான் கர்த்தருடைய பணியை செய்யணுன்றது கிடையாது. இயேசு சொல்றாரு, நீங்க ஒண்ணுமே கொண்டு போக கூடாது. ஏன்னா கர்த்தருடைய வேலையை செய்யும் பொழுது கர்த்தரை மட்டும்தான் நம்ம நம்பி போகணும். பாருங்களேன், இப்ப இதுலெல்லாம் நமக்கு ஈடுபாடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மியூசிக் மேல, இல்லைன்னா ஜனக்கூட்டத்தின் மேல, இல்லைன்னா ஏதாவது பணத்தின் மேல, புகழ்ச்சி மேல வந்துருச்சுன்னா நம்ம கான்சென்ட்ரேஷன் அதுவாக தான் இருக்கும். இப்போ உதாரணமா பிரசங்கம் பண்றோம் அப்படின்னா, நான் பிரசங்கம் பண்ணிட்டு கீழே வரும்போது 4 பேர் கை கொடுத்துட்டு சூப்பரா பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்ம பிரசங்கம் பண்ணோம் அப்படின்னா, தேவ ஆவியானவர் அந்த வழி நடத்துகிற அந்த விதத்தையே நம்ம கோட்டை விட்டுருவோம். நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாம் மனுஷங்களா தான் இருப்பாங்க. அதே மாதிரிதான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே, கர்த்தர் கொடுத்துருக்கிற எல்லாமே அதான். அது நம்மளுடைய ஃபோக்கஸா இருக்கவே கூடாது. பாருங்களேன், அதனால இங்க ஆண்டவர் அவங்க அந்த நாட்கள்ல செய்யப்பட்ட விஷயத்த சொல்றாரு, நீங்க எதுவுமே கொண்டு போக கூடாது. ஏன்னா அன்னைக்கு இருந்த அந்த ரபிமார்கள் கட்டளையாவே கொடுத்திருந்தாங்க. தேவாலயத்துக்கு வரும்போது ஒரு தடி, காலணிகள், பணப்பையுடன் தேவாலயத்துக்குள்ள நுழையக்கூடாது. ஏன்னா நீங்க செய்யற பணி ஒரு சேக்ரடானது, ஒரு புனிதமானது. நீங்க அப்படி வந்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க அது மேல நம்பிக்கை வச்சுதான் வரீங்க. இதெல்லாம் ஏன் சொன்னாங்க? தடி, காலணி, பணப்பைனா இது ஏதோ அவங்களுக்கு பிசிக்கலா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய காரியங்கள். அப்ப ஆண்டவர் மேல உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்காது. ஆண்டவரை மட்டுமே நம்பி வரணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தேவனை மட்டுமே முழுமையாக நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் அவங்க மற்றவர்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, தேவனை முழுமையா நம்புங்கன்னு. இல்லாட்டா மற்றவங்களுக்கு அவங்களுக்கு சொல்ல முடியாது, அது ஃபேக்கா இருக்கும். சரிங்களா? அப்புறம் 11ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். இப்ப ஆண்டவர் சொல்லல, ஊழியத்துக்கு போறீங்களா, உங்களை பாருங்க அப்படியே மலை மேல் இருக்கிற பட்டணம் மாதிரி மேல வச்சு உயர்த்துவேன், ராஜா மாதிரி உங்களை எல்லாரும் ரெட் கார்பெட் போட்டு வரவேற்க போறாங்க, உங்களை பயங்கரமா ஆசீர்வதிக்க போறேன், உங்களுக்கு ஆடி கார் வேணுமா, பென்ஸ் கார் வேணுமா, நீங்க எத்தனை வீடு கேட்டாலும் உங்களுக்கு தரப்போற. இப்படிலாம் சொல்லல, இங்க வார்னிங் கொடுத்து அனுப்புறாரு. இங்க பாருங்க சீஷர்களே, எப்பவுமே கரெக்டா எல்லாம் நடக்கும்னு நினைச்சுக்காதீங்க. உங்க வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். சில வேளை சிலர் கேட்பாங்க உங்க பிரசங்கத்தை, சில வேளை உங்களை எதிர்ப்பாங்க. எப்பவுமே நீங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் போகணும். இப்ப இங்க ஆண்டவர் சொல்லல, விசுவாசத்தோடு நீங்க போனீங்கன்னா ஒருத்தரும் உங்களை எதிர்க்க மாட்டாங்கன்னு சொல்லல, ஏற்றுக்கொள்ளாமலும் போவாங்க தான். அப்ப அந்த டைம்ல நீங்க ஷாக் ஆயிராதீங்க. ஐயோ, இயேசு எங்களை அனுப்புனாரு, அதிகாரம் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு, ஏன் இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அவங்க ஏற்றுக்கொள்ளாம இருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க பயப்படாம முன்னேறி செல்லுங்க, நான் உங்க கூட வருவேன். அந்த பட்டணத்தை நான் நியாயம் தீர்ப்பேன். என்ன சொல்றாரு? அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். அவங்க உங்களை ஏத்துக்கொள்ளன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க காலில் இருக்கிற தூசியை கூட அங்க போட்டுட்டு வந்துருங்க. ஏன்னா அதை மிதிச்சுட்டு வந்தீங்கன்னா முழுமையான நியாய தீர்ப்பு அங்க வராது. ஏன் அப்படி சொன்னாரு? யூதர்கள் புறஜாதிகள் பட்டணத்துக்கு வியாபாரத்து நிமித்தம் போவாங்க. ஆனா புறஜாதி பட்டணத்துல இருந்து எந்த பொருட்களையும் அவங்க கொண்டு வர மாட்டாங்க, அவங்க வித்துட்டு மட்டும் வந்துருவாங்க. வெளியில வரும்பொழுது, அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வரும்பொழுது தங்கள் கால்கள்ல படிந்த அந்த புறஜாதி பட்டணத்துடைய அந்த மண்ணு, அந்த தூசியை கூட உதறிட்டு வருவாங்களாம். இப்ப இயேசு சொல்றாரு, தேவனுடைய சுவிசேஷத்தை புறக்கணிக்கிற யூத பட்டணங்களுக்கு இதை செய்யுங்க. அப்ப நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும். ஏன் அப்படி சொல்றாரு? நியாய தீர்ப்புனாலே மோசமானதானே, நரகம் அப்படின்னாலே ஒரு பயங்கரமான ஒரு இடம் தானே. அப்ப நியாய தீர்ப்புல வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்றத இங்க விளக்கி சொல்லுகிறத பார்க்கலாம்.
தொடர்ந்து வருகிற வசனங்களை வாசிப்போம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். இயேசு சொன்ன மாதிரியே அவங்க புறப்பட்டு போறாங்க. மனம் திரும்புகிற பிரசங்கங்களை செய்கிறார்கள். வியாதிகளை சுகமாக்குகிறார்கள், பிசாசுகளை துரத்துகிறார்கள். எப்படி சுகமாக்குறாங்கன்னு போட்டிருக்கு. அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள். இதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு நம்ம அநேக இடங்கள்ல பார்க்கிறோம், எண்ணெய் ஜெபித்து கொடுக்கப்படுகிறது. எண்ணெய் அப்படின்னு பொதுவாக நம்முடைய கல்ச்சர்ல எடுத்துக்கிட்டாலும் பாருங்களேன், யாராவது கீழே விழுந்து ஒரு அடிபட்டுருச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, எண்ணெய் போடு சரியா போயிடும்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, அந்த எண்ணெயில மருத்துவ குணம் இருக்குது. அந்த எண்ணெயில் அந்த காயத்தை ஆற்றுகிற குணம் இருக்கிறது. அப்ப இங்க எண்ணெய் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒலிவ எண்ணெயை குறிக்கிறது. மற்ற எண்ணெயை காட்டிலும் ஒலிவ எண்ணெயில இன்னும் அதிகமான குணங்கள் இருக்குது. நான் ஒரு குறிப்பில் வாசித்தேன், இந்த ஒலிவ எண்ணெயில ஸ்கார்ல அந்த தழும்பு கூட போயிருமா. எங்கேயாவது முகத்துல ஏதாவது அம்மா தழும்புகள் ஏதாவது இருந்தா கூட கண்டினியூஸா அந்த ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ண அந்த ஒலிவ எண்ணெய் போட 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 அந்த ஸ்கார் கூட மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நான் அதில் வாசித்தேன். ஒலிவ எண்ணெயில அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல ஒலிவ எண்ணெய் என்று சொல்லும் பொழுது பைபிள்ல அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர், அப்படி பல காரியங்களுக்கு எண்ணெய் அடையாள ரீதியாக சொல்லப்படுகிறது. ஆனா இந்த இடத்துல மருத்துவ ரீதியாக சொல்லப்படுகிறது. அதற்காக தான் யாக்கோபு நிருபத்துல 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்ப வியாதி வந்துருச்சுன்னா அப்பெல்லாம் மருத்துவம்லாம் அவ்வளவா இல்லைல்ல. அதனால என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி கூடயே அந்த எண்ணெய், ஒலிவ எண்ணெயை கொண்டு போவார்கள். எண்ணெயை நல்லா பூசிட்டு, இப்ப நம்ம சொல்ற மாதிரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஏன்னா அதுல ஒரு மருத்துவ குணம் அந்த எண்ணெயிலே இருக்கிறது. அடுத்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 14 29 வரை. யோவான் ஸ்நானனின் மரணம், டெத் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். வாசிக்கலாம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருடைய பெயர் பிரசித்தமானபடியினால், அப்படின்னா யாருடைய பெயர்? இயேசுனுடைய பெயர். ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு, யோவான் ஸ்நானன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். இப்ப ஏரோது ராஜா அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது யார்? இந்த ஏரோது என்று சொல்லுகிற ஏரோது யார்னா, ஏரோது அந்திப்பா. இவர் யார்? பெரிய ஏரோதுவின் ஒரு மகன். பெரிய ஏரோதுக்கு கிட்டத்தட்ட 5 மனைவிகள் இருந்ததாகவும் 15 குமாரர்கள் இருந்ததாகவும் குறிப்புகள் சொல்லப்படுகிறது. அதுல ஒரு மனைவியினுடைய குமாரன் தான் இந்த அந்திப்பா. ஏரோதுவின் மரணத்துக்கு பிற்பாடு ஏரோது ஆட்சி புரிந்தது 4ஆக பிரிக்கப்பட்டது. அதுல 2 பகுதியை இந்த ஏரோது அந்திப்பா ஆட்சியின் கீழே வந்துருச்சு. அது அந்த பெரேயா மற்றும் கலிலேயா அப்படின்ற 2 இடத்தையும் இந்த ஏரோது அந்திப்பா ஆட்சி செய்தார். மீதமுள்ள பகுதியை மற்ற அவனுடைய சகோதரர்கள் ஆட்சி புரிந்தார்கள். இப்ப இந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்கிறது? ஏரோது ராஜா. பொதுவாக ஏரோது அப்படின்னாலே ராஜாக்குரிய டைட்டில். இவர்கள் ஏதோமின் வம்சத்தார். ராஜாக்கு கொடுக்கப்படுகிற டைட்டில் தான் ஏரோது. நம்ம படிச்சிருக்கிறோம் நம்ம பாடத்துல. இப்ப பார்வோன் எடுத்துக்கிட்டோம்னா எகிப்திய ராஜாக்களை சொல்லுகிற அந்த டைட்டில் தான் பார்வோன். சீசர் அப்படின்னு சொன்னா ரோம ராஜாக்களை சொல்லப்படுகிற அந்த டைட்டில் தான் சீசர். அதே மாதிரி ஏரோதுக்கள் என்பவர்கள் ஏதோமின் வம்சத்திலே வந்த ராஜாக்கள், அவங்கள ஏரோது அப்படின்ற டைட்டில்ல அழைக்கிறோம். இந்த ஏரோதுக்கு ராஜா அப்படின்ற எக்ஸ்ட்ரா பெயர் போட்டிருக்காரு மார்க் அப்படின்னு சொன்னா, இந்த ஏரோதுக்கு ரொம்ப பேராசை. அவனுக்கு ராஜா ராஜான்னு எல்லாரும் கூப்பிடணுமா. அதனால அவனுக்கு பேரரசராக இருந்த அந்த ரோம பேரரசர், அவர் பேர் அகஸ்டஸ், அவர்கிட்ட போய் ஃபைட் பண்றான். என்ன ராஜான்னு ஜனங்கள் கூப்பிடணும், எனக்கு அந்த டைட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். அவர் கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறாரு. அதற்கு பிற்பாடு ஏரோதியாள், அவருடைய 2வது மனைவி, அதிகமாக தூண்டினதுனால இன்னும் அதிகமாக போய் அந்த அகஸ்டஸ் அப்படின்ற அந்த பேரரசு அவன் ப்ரெஷர் பண்றத பார்க்கிறோம். அப்ப இதனால அவன் துரோகி என்ற பெயரை கூட அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அதனால மார்க் என்ன பண்றாரு, இந்த இடத்துல மார்க்கு ஏரோது ராஜா என்று குறிப்பிடுகிறார். இப்படி குறிப்பிடுவதன் மூலமாக, இது ரோமர்களுக்கு தானே எழுதுறாரு, அங்க இருந்த எல்லாரும் அந்த உள்ளூர் ஜனங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும்
எதன் மூலமாக இந்த மார்க் இதை பயன்படுத்துகிறார்? இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், யோவான் ஸ்நானன் மரித்தோரிலிருந்து எழுந்தான். ரொம்ப அஷ்யோர்டா சொல்றான்ல, ரொம்ப ஆணித்தரமா சொல்றத நம்ம பார்க்கலாம். யோவான் ஸ்நானன் தான் மரித்தோர்ல இருந்து எழுந்தான். அப்ப நீங்க ஒன்றை கவனிக்கணும், இயேசுவும் யோவான் ஸ்நானன் போலயே இருந்திருக்கிறாரு, இல்லைன்னா யோவான் ஸ்நானன் இயேசுவை போல இருந்திருக்கிறாரு. இப்ப 2 பேரும் அவ்வளவு நீதிமான்களாக, மற்றவர்களால குற்றம் சாட்டப்படாதவர்களாக, நன்மை செய்தவர்களாக அந்த இடத்துல இருந்ததுனால தான் 2 பேருக்கும் அந்த டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ட்வின்ஸ் மாதிரி 2 பேரும் இருந்திருக்கிறாங்க. அதனால்தான் அவனிடத்துல பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்பதை இங்கே ஏரோது குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். தொடர்ந்து 16ஆம் வசனத்தை வாசிப்போம். சிலர் அவர் எலியா என்றார்கள், வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவரை போல் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஏன் அவர் எலியான்னு சொன்னாங்க? ஏன்னா ஜனங்கள் மேசியாக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த நாட்கள். மல்கியாவில் நம்ம வாசிக்கிறோம், மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இப்ப இயேசு பலத்த காரியங்களை செய்யும் பொழுது இந்த ஜனங்கள்லாம் யோசித்தாங்க, இவர்தான் எலியா, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரது முன்னால எலியா வரணும்னு சொன்னது இவர் தான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. 2வது இங்க போடப்பட்டிருக்கிறது, அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசி ஒருவனை போல் இருக்கிறார் என்று ஏன் சொன்னாங்க? ஏன்னா மோசே சொல்லியிருந்தார் உபாகமம் 18:15, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவா, அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. மோசே சொல்லிட்டு போயிருந்தாரு, என்ன மாதிரியே ஒரு தீர்க்கதரிசி உங்களை வழி நடத்த போறாரு. அப்ப யோசித்தாங்க, இவருடைய போதனையை பார்த்து, இவருடைய எல்லா நன்மையான காரியங்களை பார்த்து, ஒருவேளை நம்ம மோசே சொன்னதுதான் இவரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதனாலதான் இந்த காரியத்தை சொல்றாங்க. 16ஆம் வசனம், ஏரோது அதை கேட்ட பொழுது அவன் நான் சிறைச்சேதம் பண்ணின யோவான் தான், அவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றான். இப்ப இந்த இடத்துல இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்க, அவர் எலியாவா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம்னு சொல்லும் போது, இவன் மட்டும் ஏரோது மட்டும் என்ன சொல்றான்? எலியா கிடையாது, தீர்க்கதரிசியா கிடையாது, நான் சிறைச்சேதம் பண்ண யோவான் தான். ஏன்னா ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா அவனுக்குள்ள ஏற்படுகிற அந்த குற்ற உணர்வினால குழப்பமா தான் இருப்பாங்க பாருங்களேன். அதனாலதான் அந்த குழப்பத்தின் விளைவு தான் அவன் சொல்றது, நான் சிறைச்சேதம் பண்ணின யோவான் தான், அவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான். இவன் சிறைச்சேதம் பண்ணான், சாதாரண மரணம் கிடையாதுல்ல, பயங்கர கொடூரமாக சாகடிச்சான். அப்போ ஒவ்வொரு நாளுமே அவனுக்கு அந்த குற்ற உணர்வு, நீதிமான கொண்டுட்டோமே அப்படின்னு இருந்திருக்கும்ல. எதுக்காக அவன் அப்படி பண்ணான் அப்படின்றதான் பின்வரும் வசனங்கள் சொல்லுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17ல இருந்து வாசிக்கலாம். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்ளுவது நியாயம் அல்லவென்று சொன்னதி நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். எதற்காக யோவானை காவல்ல வச்சிருந்தான் அப்படின்னா, ஏரோது தன்னுடைய சகோதரனுடைய மனைவி, சகோதரன் பேர் பிலிப்பு என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இவன் யார் என்று சொன்னால் தன்னுடைய தகப்பனின் இன்னொரு மனைவியுடைய மகன், ஹாஃப் பிரதர்னு சொல்லுவாங்கல்ல, அவனுடைய மனைவி பெயர் ஏரோதியாள். பிலிப்புடைய மனைவி பெயர் ஏரோதியாள். அவர்களுக்கு ஒரு மகள் இருந்தால், அவளுடைய பெயர் சலோமி. பிலிப்புவின் மனைவி மேல் ஆசை வைத்து, ஆசை வச்சது மாத்திரம் இல்ல, அவளை திருமணமே பண்ணி கொண்டான். அவனுடைய சகோதரன் உயிரோடு இருக்கும்போதே இது செஞ்சதுனால யோவான் நீதிமான் தானே, அவன் கடிந்து கொள்றான். இதனால 2 பேருக்குமே கோவம் வந்துருது. ஏரோதியாளுக்கும் கோவம் வந்துருது, ஏரோதுக்கும் கோவம் வந்துருது. முதல்ல இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டுறாங்க. ஆனா 2 பேருமே சான்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க, எப்படியாவது இவனை தீர்த்து கட்டிடணும். ஏன் இவனை ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா, ஜனங்கள் இவனை ரொம்ப மதிச்சிட்டு இருக்கிறாங்க, இவன் நீதிமான். ஏரோதுக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு, இவன் இவ்வளோ பெரிய கொலை செய்யற அளவுக்கு இவனை நம்ம தண்டிக்க வேண்டாம். ஏன் ஆனா இந்த இடத்துல அவன் சிறையில போட்டா என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது 2 விஷயம். ஒண்ணு, அவனுடைய ஃபேமிலியில அவன் தலையிட்டுட்டான். 2வது, அந்த அரசியல் காழ்ப்புணர்வுன்னு சொல்லுவாங்கல்ல. இவன் இப்போ யோவானை பார்க்கும் பொழுது திரளான ஜனங்கள் அவனை பின்பற்றினாங்க. அடுத்த எலெக்ஷன்ல யோவான் நின்னா அவன் தான் ஜெயிச்சிருவான். அப்ப இவனுக்கு போட்டியா அவன் வந்துடக்கூடாது. அதனால இவனை ஜெயில்ல போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படின்றதுக்காக தான் இவன் போட்டிருக்கணும். ஸோ அப்ப பாருங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள்.
ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. இப்ப ஏரோதியாலும் சான்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்கா. எப்படியாச்சு இவனை மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வாட்டுக்கு நிம்மதியா நம்ம வாழ்க்கை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. அது ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். சில வேளையில யோவான் சொல்ற அட்வைஸ இந்த ஏரோது செய்து கொண்டு வந்தான். ஏன்னா அவன் ரொம்ப நீதிமான் இல்லையா, நல்ல காரியங்களை சொல்லி கொடுப்பான். அப்ப சில வேளையில அவன் அதை செய்யறதுனால அவன் அவ்வளோ எளிதாக இவன் மேல நம்ம கை வைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தான். அப்ப என்ன நடக்குது? பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால் ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோடு கூட பந்தியிருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான். அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள், யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். இப்போ ஒரு சான்ஸ் நல்லா கிடைச்சிருது. ஜென்ம நாள்னா பர்த்டே. ஏரோதுக்கு பர்த்டே வரும்போது ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறார். நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூப்பிட்டு பார்ட்டி வச்சிருக்காரு. அதுல என்ன பண்றா, அந்த சலோமி அந்த ஏரோதியாளோட மகள் வந்து டான்ஸ் ஆடுறா. பொதுவாக ராஜகுமாரத்திகள் வந்து வெளியே கொண்டு வரப்பட மாட்டாங்க. அவங்க ரொம்ப பத்திரமாக பாதுகாப்பா வைக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா இதுல இருந்தே தெரியுது இந்த ஏரோதியாளும் அவருடைய மகளும் எப்பேற்பட்ட ஒரு குணம் நிறைந்தவர்கள் என்று சொல்லி நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது இச்சை நிறைந்தவர்கள். இந்த சிறு பெண்ணுன்னு சொல்லி இதில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சிறு பெண் கிடையாதான், அவள் ஒரு டீனேஜர் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்போ இளம் வாலிப பிள்ளை ஆபாசமாய் நடனம் செய்யும் பொழுது அந்த ஜனங்களால் கவர்ந்து இழுக்கப்பட்டு எல்லாம் கண்டிப்பாக நல்லா தண்ணி அடிச்சுட்டு போதையில் தான் இருந்திருப்பாங்க. அதனால ராஜா சொல்றார், நீ என்ன கேட்டாலும் நான் தரேன், ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தரேன்னு சொல்லிடுறார். இந்த வாய்ப்பை ஏரோதியாள் பயன்படுத்தி கொள்ளுகிறாள். ஓடி போய் அந்த பெண் கேட்கிறா, அம்மா நான் என்ன கேட்கறதுன்னு. யாராவது பர்த்டே கிஃப்டா இந்த டான்ஸ் ஆடினதுக்கு பரிசாக தலையை கேட்பாங்களா? மகள் போய் என் தாயிட்ட கேட்கும் போதே யோவான் ஸ்நானன் தலையை கேளுன்னும் போது அவ சொல்லியிருக்கணும், என்னம்மா உனக்கு ஏதாவது மூளைகளை குழம்பி போயிடுச்சா, வேற ஏதாவது கேட்பேன்னு பார்த்தா தலையை கேளுன்னு சொல்ற, இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவளும் கேட்கல. ஓடி போய் தன்னுடைய தாயின் விருப்பத்தின்படியே ராஜாட்ட போறா. உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுதே ஒரு தாளத்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்தியிருந்தவர்களின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல், இந்த இடத்துல பாக்குறோம், ராஜாட்ட ஓடி வந்து சலோமி கேட்கிறா, யோவான் ஸ்நானனுடைய தலைய ஒரு தட்டுல வச்சு கொடுங்கன்னு கேட்கிறா. அவளுக்கு பயமே இருந்திருக்காதா? இதை படிக்கும்போது நமக்கே பயமா இருக்கு. தலை மட்டும் ஒரு தட்டுல இருந்தா, ரத்தம் சொட்ட சொட்ட இருந்தா நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா தைரியமா வந்து கேட்கிறா. ஆனா இதை கேட்டவுடனே ராஜாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஐயோ, இவ்வளோ சீக்கிரமா இந்த மாதிரி நடக்கக்கூடாதே. ஆனாலும் நான் ஆணையிட்டுட்டேனே. தன்னுடைய மனைவிக்கு பயந்து ஆணையிட்டது நிமித்தமாக தன்னுடைய பெயரை காப்பாற்றணும்னு நினைச்சு யோவான் என்ற அந்த நீதிமானை தைரியமாக அவன் கொலை செய்ய துணிகிறதை பார்க்கலாம். உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். அந்தபடி அவன் போய் காவற்கூடத்திலே அவனை சிறைச்சேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயின் இடத்தில் கொடுத்தாள். நம்மளா இருந்தா அந்த சிறு பெண் பொசிஷன்ல நம்ம இருந்தோன்னா தட்டில் கொண்டாந்து தலையை கொடுத்தோன்னா ஆன் கத்திட்டு கீழே தூக்கி போட்டிருப்போம். அவ தைரியமா கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுக்குறா. எவ்வளோ அவர்களுக்கு அப்ப எவ்வளோ ஒரு கசப்பு, ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு மூர்க்கம் இருந்திருக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். இதோடு அந்த தலையை பார்த்து அவ சொல்லியிருப்பா, இதெல்லாம் இங்கே இல்லை, நான் நினைக்கிறேன் யோவானே உன்னுடைய கதையை நான் முடிச்சிட்டேன், இனிமேல் என் வாழ்க்கையில உன்னால தலையிட முடியாதே அப்படின்னு ஆங்காரமா சிரிச்சிருப்பா. இதுதான் அங்க நடந்திருக்கும். ஆனா அந்திப்பாவுடைய முடிவும் அந்த ஏரோதியாளுடைய முடிவும் ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. அந்திப்பாவுடைய முதல் மனைவியுடைய அப்பா ஒரு ராஜா. தன்னுடைய மகளுக்கு இப்படி பயங்கரமான ஒரு விஷயம் நேரிட்டதே என்று சொல்லி அவர் மிகுந்த மனம் முறிவடைகிறார். அந்திப்பா என்ன பண்ணாரு, தன்னுடைய முதல் மனைவியை தள்ளி விட்டுட்டு தான் ஏரோதியால திருமணம் செய்கிறார்ல,
அப்ப அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதனால தன்னுடைய மருமகன், முந்தைய மருமகனோடு சண்டை போட வர்றாரு. பயங்கரமா சண்டை போட்டு அந்த ராஜ்யத்தை கைப்பற்றி தோற்கடிக்கிறார். முதல் அடி அவனுக்கு விழுந்துச்சு. 2வதாக இவனுடைய சகோதரன் ஒருத்தர் அகரிப்பா அப்படின்ற ஏரோது இவன் மேல் குற்றம் சாட்டுகிறான். என்ன குற்றம் என்று சொன்னால், இவன் ரோம பேரரசுக்கு விரோதமாக எழும்புகிறான் என்று சொல்லி இவன் மேல் ஒரு குற்றம் சாட்டினதுனால ரோம பேரரசால் ஏரோது அந்திப்பாவும் ஏரோதியாலும் கவுல் என்று சொல்லப்படுகிற அந்த நாட்டிற்கு அவர்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள். அந்த இடம் ஒரு ஜெயில் மாதிரி, சென்ட்ரல் ஜெயில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ஜெயிலில் அவங்க இருக்கும்போது ஒரு நாள் திடீர் என்று சொல்லி தங்களுடைய குற்ற உணர்வினாலே இருவரும் தற்கொலை செய்து கொண்டு செத்து போறாங்க. ஒருவேளை அன்றைக்கு யோவான் ஸ்நானனை அவர்கள் கொலை செய்திருக்கலாம். ஆனால் தக்க சமயத்திலே பரலோகம் அவர்களை தண்டித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். அவங்க சீஷர்கள் ரொம்ப கவலையோடு வந்திருப்பாங்க. ஐயோ, என்னுடைய எஜமான், என்னுடைய டீச்சர் அவரை இப்படி கொடூரமாக சாகடிச்சிட்டாங்களே என்று சொல்லி அவரை அடக்கம் செய்கிறார்கள். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவினிடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்தவைகள் உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அந்த 12 சீஷர்களை 2 பேரா அனுப்பினார்ல, இப்ப ரிப்போர்ட் பண்றாங்க அவங்க மினிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இயேசு பொறுமையா கேட்கிறார். என்ன செய்யறாரு? அவர் அவர்களை நோக்கி, வனாந்திரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருக்கிறபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. என்ன நல்ல ஒரு டீச்சர் பாருங்களேன். தொடர்ந்து வருகிற வசனங்களை வாசிக்கலாம். அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். என்ன சூப்பர் டீச்சர் பாருங்க. இந்த சீஷர்கள் ஊழியம் செஞ்சுட்டு வராங்க. இயேசுவுக்கு தெரியும் ஊழியம்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அங்கே சாப்பாடு கிடச்சிதா இல்லையான்னு தெரில, தூங்கினாங்களா தூங்கலையான்னு தெரில, நல்ல இடம் இருந்ததான்னு தெரியல, பாவம் ரொம்ப களைப்பாக வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நம்ம தனியாக போயிடலாம், ரொம்ப ஜனங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ரெஸ்ட் இப்போ தேவை அப்படின்னு சொல்லிட்டு வனாந்திரமான தனியான ஒரு இடத்துக்கு படகு ஏறி போறதுக்கு அவங்க ஆயத்தமாகி போறாங்க. நம்மை புரிந்து கொள்ளுகிற டீச்சர் நமக்கு இருக்கிறார் பாருங்களேன். தொடர்ந்து வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலுமிருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இவங்க ரெஸ்ட் எடுக்கலான்னு போறாங்க. இதை பார்த்த ஜனங்கள் அவங்களுக்கு முன்னாடியே ஓடி போனாங்களாம். இவங்க படகுல போனாங்க, முன்னாடி ஓடி போய் இவங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோ ஒரு வாஞ்சையுள்ள ஜனங்கள் பாருங்களேன். இயேசு இதை பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இவங்களுடைய நீட் என்ன அப்படின்றத இயேசு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இவங்களுடைய நீடு வெறுமன வியாதியை போக்குறது இல்லை, பிசாசுலேருந்து விடுதலை ஆகிறது இல்லை, வேற ஏதோ பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் கொடுக்கறது இல்லை. இவங்களுடைய நீடு என்னன்னா, இவங்க மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மெய்ப்பன் இல்லை, அதான் இவங்களுடைய பிரச்சனை. இவங்களுக்கு மேய்ச்சல் தேவைப்படுது, இவங்க ஆத்மாவுக்கு சரியான மேய்ச்சல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவையை அறிந்து அவர் உபதேசிக்க தொடங்கினார். பாருங்க, வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். சீஷர்கள் சொன்னது கரெக்டா தப்பா? நீங்களே சொல்லுங்களேன். கரெக்ட் தானே? ரொம்ப நேரமா மெசேஜ் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிறது வனாந்திரமான ஒரு இடம். இவங்க யோசிக்கிறாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பாவம் ஜனங்கள் பசியா இருப்பாங்க. இயேசு என்ன பசியை பார்க்குறாரு? ஆத்துமாக்குரிய பசி தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு. இப்போ இவங்க என்ன பார்க்குறாங்க? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இவ்வளோ ஜனங்களுக்கு நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்கறது, டைம்க்கு அனுப்பிட்டா அவங்க போய் எங்கேயாவது சாப்பிட்டுப்பாங்களே அப்படின்னு நல்லதனமாக தான் சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, அவர் அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு? நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். சீஷர்களும் சரி இயேசுவும் சரி இவங்க பசியா இருக்கிறாங்க அப்படின்ற அந்த நீட் 2 பேருமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இயேசு டீல் பண்றது வித்தியாசமா இருக்குது, சீஷர்கள் டீல் பண்றது வித்தியாசமா இருக்குது.
சீஷர்கள் என்ன சொல்றாங்க? நம்ம யோசிக்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, ஐயோ மீட்டிங் 12 மணிக்கெல்லாம் முடிச்சு அனுப்பிச்சிடலாம், இல்லைன்னா சாப்பாடு போட வேண்டியது இருக்குமே, ரொம்ப லேட் பண்ணா அவங்க எப்படி போய் சமைப்பாங்க, வீட்டில் போயாவது சமைச்சுப்பாங்கல்ல, நம்மள மாதிரி சீஷர்கள் யோசிக்கிறாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வளோ நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க என் செய்தியை கேட்டுட்டு இருக்காங்களே, ரொம்ப களைப்பா இருப்பாங்க, நம்மளே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டா என்ன அப்படின்னு சொன்னபோது சீஷர்களுக்கு ஷாக் ஆயிருது. நம்மகிட்ட இருக்குது 200 பணம் தான், இதுல எப்படி இவ்வளோ பேருக்கு நம்ம கொடுக்கறது? கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள்னு போட்டிருக்கு. இவ்வளோ பேருக்கு எப்படி பத்தும் அப்படின்னு ஜென்யூனா அவங்க யோசிக்கிறாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவர் என்பது அவங்களுக்கு தெரியாது, சரிங்களா? அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும் புல்லில் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும் சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். இப்ப பாருங்க, இயேசு கேட்கிறாரு, உங்ககிட்ட எவ்வளவுதான்ப்பா இருக்குது? நீங்க நிறையெல்லாம் தர வேணாம், உங்ககிட்ட இருக்கிறத சொல்லுங்க. உடனே அவங்க சொல்றாங்க, 5 அப்போ 2 மீன், அதை என்கிட்ட கொண்டு வாங்க. அதை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே அதை ஆசீர்வதித்து அதை பரிமாறும்படியாக சீஷர்கள் இடத்துல கொடுக்கிறார். மத்தேயு புத்தகத்துல இதை சொல்லி கொடுக்கும்போது விளக்கமா சொல்லி கொடுத்தேன். இந்த ஒரு அற்புதம் தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 புத்தகங்களும் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இயேசு அற்புதம் நம்ம வாழ்க்கையில செய்யணும்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒன்றை அவர் எதிர்பார்க்கிறார். உங்ககிட்ட என்ன இருக்கு அதை வைத்து அவர் என்ன பண்றாரு? ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அது போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை ஏதாவது நமக்கு காரியங்கள் நடப்பிக்க வேண்டுமானால் ஆண்டவர் நம்மளை பார்த்து அதை தான் கேட்கிறார். உங்ககிட்ட என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை கொண்டு வாங்க, நான் அதை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது என்ன ஆகுது? எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இப்ப இயேசு அற்புதம் செய்து விட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். 12 கூடை நிறைய மீதியா எடுத்தாங்களாம். நினைச்சிருப்பாரு ஆண்டவர், கொஞ்சமா பண்ணா இவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஆளுக்கு ஒரு கூட மீதி கொடுத்துடலாம், வாங்கடா தூக்கிட்டு வாங்கடா தலை மேல வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கூட வச்சு 12 கூட நிறைய மீதி ஆயிருச்சான். அதை அவங்க எடுத்தாங்க. அப்பம் சாப்பிட்ட புருஷர் மட்டும் 5000 பேராய் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 15000க்கு மேற்பட்ட நபர்கள் அன்றைக்கு புசித்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். கடைசியாக மார்க் 6ஆம் அதிகாரம் 45 56 வரைக்கும் காற்றை அமைதிப்படுத்தின அற்புதத்தை இயேசு எழுதுறார். இதுக்கு முன்னாடி நம்ம படிக்கும்போது இயேசு புயல் காற்றை அமைதிப்படுத்தினாரு. அது எப்ப அப்படின்னா அவரும் படகுல போனார். இப்ப இந்த இடத்துல என்ன செய்யறாரு? 45ஆம் வசனம், அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இந்த இடத்துல பாருங்களேன், ஜனங்களை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் 2வது பாருங்க, சீஷர்களை என்ன பண்றாரு? படகுல ஏத்தி போங்க அப்படின்னு அனுப்பிடுறாரு. இது ஏன் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்ல நமக்கு தெளிவா இல்லை. பிற சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது இருக்குது. அதாவது யோவான் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார் என்று சொல்லி இயேசு கிட்ட யோவானுடைய சீஷர்கள் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் யோவான் ஸ்நானன் யாரு? இயேசுடைய கசின் பிரதர் தானே, 6 மாதத்திற்கு முன்பாக பிறந்தவர் தானே. 2 பேரும் ஒன்னா விளையாடி இருப்பாங்க, 2 பேரும் அவ்வளோ ஒற்றுமையா இருந்திருப்பாங்க. அதுவும் இவ்வளோ ஒரு மோசமான மரணம் அடைவார் என்று சொல்லி இயேசு நினைக்கல. அதனால அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆனாலும் தன்னுடைய ஊழிய பணியின் நிமித்தம் ஜனங்களுக்கு உபதேசம் பண்றாரு, ஜனங்களை போஷிக்கிறாரு, எல்லாமே பண்றாரு. ஆனா தனியா உட்கார்ந்து பிதாவிடம் அவர் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தார். அதனால இப்ப ஒரு தனிமையை தேடுகிறார். வேகமா ஜனங்களை அனுப்புறாரு, சீஷர்களை அனுப்பிடுறாரு. இப்ப என்ன பண்றாரு பாருங்களேன். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சில வேளையில பாருங்களேன், நம்ம கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, யாராவது நம்ம கிட்ட பேச வருவாங்க, ப்ளீஸ் என்னை தனியா விடுறீங்களா அப்படின்னு கேட்போம். ஒருவேளை நம்ம அழுது புலம்புறதுக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா இங்க இயேசு கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். நம்ம கஷ்ட நேரத்துல எங்க போகணுமா? பிதா கிட்ட போகணும். பிதா கிட்ட போய் சொல்லணும். நம்ம வாழ்க்கையில அதை ஒரு பிராக்டிஸாவே வச்சுக்கணுங்க. எப்பெல்லாம் என்ன கஷ்டம் வரட்டும், வியாதி வரலாம், இல்லாட்டா பொருளாதார வீழ்ச்சி வரலாம், ஏதாவது மன கஷ்டங்கள் வரலாம், எதுவா இருந்தாலும் உடனே இம்மீடியட்டா எங்க போயிடணும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்துக்கு போய் ஜெபம் பண்ணிடணும். அதான் இயேசு நம்ம கத்துக் கொடுக்குறாரு.
அவர் வாழ்க்கையில ஒரு இழப்பு, அவருடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. உடனடியாக அவர் என்ன பண்றாரு? பிதா கிட்ட போயிடுறாரு. இந்த இடத்துல 2 விஷயங்களும் நம்ம பார்க்கலாம். ஒன்று அதையாவும் நம்ம சொல்லலாம். இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஜனங்களுக்கு அவர் உபதேசம் பண்ணி அவர் போஷித்து அனுப்பிவிட்டார்னா, ஊழியம் செஞ்சு முடிச்ச பிற்பாடும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடியும் ஜெபம் பண்ணணும். ஊழியம் செஞ்ச பிற்பாடும் இப்ப வெற்றியோடு திரும்பி வருகிறார். அப்பவும் பிதாவுக்கு அவர் மகிமை செலுத்துகிறதை பார்க்கலாம். தொடர்ந்து இந்த சம்பவத்தை வாசிக்கலாம். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். இங்க பாருங்களேன், இப்ப அனுப்பிச்சிட்டாரு. பயங்கரமான புயல். இவர் தனியா இங்க இந்த பக்கத்துல இருக்கிறார். கஷ்டப்படுறாங்க சீஷர்கள். நிறைய பேர் மீனவர்கள் தான். அந்த கடல் பழக்கமான கடல் தான். ஆனாலும் ரொம்ப தண்டு வலிக்கிறது கஷ்டப்படுறாங்க. இவர் இது பார்க்கிறாரு. இந்த பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறார். என்ன போடப்பட்டிருக்குது? 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்தார். இப்ப இந்த கரையில இருந்து பார்த்துட்டு எப்படி இவங்க பண்றாங்க, நல்லா அவஸ்தைப்படு அப்படின்னு சொல்லல. இல்லாட்டா நானே ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கிறேன், யோவானே போய் சேர்ந்துட்டான், ஓ என் கஷ்டமே பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லல. பிரச்சனையை பார்த்து சும்மா நிற்காமல் 4ஆம் ஜாமத்திலே அவர் கடலின் மேல் நடந்து வந்து அவர்களிடத்துல வர்றாரு. அப்படியே போறார். உடனே நம்ம யோசிக்க கூடாது, பார் கண்டுக்காம போறாரு பார். இல்ல இல்ல இல்ல, என்ன பண்றாரு? அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். நம்ம வாழ்க்கையில கூட சில வேளையில பயங்கர பிரச்சனையில அப்படியே ரொம்ப புலம்பி அழுதுட்டு இருப்போம். ஆண்டவர் ஏதோ காது கேட்காதவர் போல இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். அழுது புலம்பி கத்திட்டு இருப்போம். ஆனா ஒரு சிலர் ரொம்ப மெச்சியோர்டா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர் இருக்கிறத அவங்களால உணர முடியும். இப்ப ஆண்டவர் அவங்களுக்கு ட்ரெயின் பண்றாரு, பிராக்டிக்கலா சொல்லித்தராரு. பிரச்சனை வரும்போது என்ன நீங்க பாருங்க அப்படின்னு அந்த பக்கம் போற மாதிரி காண்பிக்கிறார். அப்பயாவது பார்த்து அவங்களுக்கு ஞாபகம் வருதான்னு. ஆனா அவங்களுக்கு பிரச்சனை தான் பெருசா தெரியுது. அவங்க கண்கள் ஃபுல்லா இப்ப புயல் காத்தையும் பெருங்காற்றையும் பார்த்துட்டு இருக்குது. இயேசுவே கண்ணு தெரியல. பிரச்சனைகள் அதிகமாகும் போது நமக்கு நிறைய வேளையில இயேசுவை கண்ணு தெரியாம போயிடும். ஒருவேளை ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது இயேசுவே டோட்டலா மறந்துடுவோம். நம்ம கிறிஸ்டியன்றதை மறந்து புலம்பி அழுதுட்டு இருப்போம். நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்னா என்ன பண்றது, என் பிள்ளைகளை யார் பார்க்கறது, அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருப்போம். இந்த இடத்துல அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தது போல நம்மளும் அப்படிதான் இருப்போம். உடனே அவர் அவர்களோட பேசி, ஆண்டவர் ரொம்ப நேரம் விட மாட்டார், நம்மளை ட்ரெயின் பண்ணுவார். நம்ம முதிர்ச்சிக்கு நேராக அனுப்ப பார்ப்பார். முடியலையா என்ன சொல்வார்? திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். இதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த விஷயம் ஞாபகம் வந்துடும். யாரையாவது நம்ம ஒளிந்திருந்து பயமுறுத்தி இருக்கிறோமா? நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது நம்மளாம் ஒரு விளையாட்டு விளையாடிருப்போம். நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கதவு பின்னாடி ஒளிஞ்சிருப்போம், இல்லைன்னா எங்கேயாவது திரை பின்னாடி ஒளிஞ்சிருப்போம். நம்ம அப்பா அம்மா யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், கதவை மெதுவா திறந்து அவங்க வரும்போது பே அப்படின்னு கத்துவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் இங்க பயமுறுத்தல. இந்த இடத்துல திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? ரொம்ப நீங்க கலங்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கூடயே படகுல ஏறிட்டார். இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்களா? புயல் காற்று அடிக்கிறதா? ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ என்ற பயம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்ற மாத்திரத்திலே உங்க கூட அவர் அந்த வாழ்க்கை பயணத்திலே அவர்கள் பிரயாணம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அதான் இங்க நடக்குது. படவிலே அவர்களோடு கூட ஏறிட்டாராம். ஏறின உடனே காற்று அமர்ந்தது. 52ஆம் வசனம், அவருடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களில் எல்லாம் சுமந்து கொண்டு போனார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். அப்ப என்ன நடக்குது?
ஆண்டவர் என்ன பண்றாரு? இப்ப கடலை கடந்து கெனசரேத் அப்படின்ற பட்டணத்திற்கு போறாரு. இயேசு வந்துட்டாருன்னு வந்த உடனே அங்க ஜனங்கள்லாம் தேடி வராங்க. எல்லாரும் படுக்கையெல்லாம் எடுத்துக்கொண்டு வராங்க. எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? சுகமாக்குகிறார். டைரக்டா சுகமாக்க முடியாம போகுது, கூட்டம் கூட்டமா வரனால. அதனால என்ன செய்யறாங்க? வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டு சுகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வைக்கிறாங்க. இது எதனால வந்திருக்கும்? அன்னைக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் தன்னுடைய இருதயத்தை தீர்மானிச்சா பாருங்களேன். கூட்டமா இருக்குது, வெளியே தெரிஞ்சா எல்லாரும் நம்மள ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் பெற்றால, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி இருக்கும். ஒரு சிலருக்குலாம் எப்படி விசுவாசம் வந்திருக்கும்? வஸ்திரத்தின் ஓரத்துல கூட அவ்வளவு வல்லமை இருக்கு, நம்ம அதுல தொடுவோம். அதனாலதான் இங்க பாருங்க, வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவரை தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். அப்ப இந்த அதிகாரத்துல நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். நம்ம நிராகரிக்கப்பட்டால் எப்படி அதை கையாளலாம், யோவானுடைய அந்த மரணத்திலிருந்து இழப்பை எப்படி இயேசு கையாண்டார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். ஜனங்களுடைய தாகத்தை அறிந்து அவர் எப்படி ஊழிய பணியை செய்தார், அவர் தனிமையை போக்குவதற்கு எப்படி தன்னுடைய பிதாவை வேண்டிக் கொண்டார். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது காற்றையும் புயலையும் அவர் அமர்த்தி பயப்படாதிருங்கள் என்று சொல்லி சீஷர்களை பலப்படுத்தினது மாத்திரமல்ல, ஏராளமான அற்புதங்களை அவர் செய்து அவர் ஜனங்களை விடுதலை செய்தார் என்பதை தெளிவாக படித்தோம். தொடர்ந்து இந்த வசனங்களை நம்ம தியானிப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதிகாரம் 6 இதனுடைய தலைப்பை பார்க்க போகிறோம். இயேசு நிராகரிக்கப்படுகிறார், யோவான் ஸ்நானனின் மரணம் மற்றும் அற்புதங்கள். இப்ப என்ன சிச்சுவேஷன்ல அவர் இப்போ அவருடைய சொந்த ஊருக்கு வருகிறார். இங்க சூழ்ந்திருந்த ஜனங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. அவங்க என்ன சொல்றாங்க? இயேசு எப்படி தன்மேல் வந்த அந்த குற்றச்சாட்டுகளை இல்லாவிட்டால் தன்னை நிராகரிப்பதை எப்படி கையாளுகிறார் என்பதுதான் மீதமுள்ள வசனங்களை நம்ம பார்க்க. இயேசு கிறிஸ்துவால் அந்த நாசரேத்து பட்டணத்திலே அதிகமான அற்புதங்களை செய்ய முடியவில்லை. சில நோயாளிகளை மட்டும்தான் சுகமாக்கினாராம். ஏன் அப்படி ஆச்சு? இயேசு இப்படி ஆச்சரியப்பட்டதாக சொல்லப்படல. எப்படி சொல்லப்படல? தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கவர்ச்சிகரமான உபகரணங்கள் தேவை கிடையாது. நியாய தீர்ப்புல வித்தியாசங்கள் இருக்கும். ஏரோது ராஜா அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது யார்? 2 பேருக்கும் அந்த டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ட்வின்ஸ் மாதிரி 2 பேரும் இருந்திருக்காங்க. சீஷர்கள் சொன்னது கரெக்டா தப்பா? நீங்களே சொல்லுங்களேன். ரொம்ப நேரமா மெசேஜ் கேட்டுட்டு இருக்காங்க. இயேசு என்ன பசியை பாக்குறாரு? ஆத்மாக்குரிய பசி தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. இப்ப இவங்க என்ன பாக்குறாங்க? இந்த ஒரு அற்புதம் தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 புத்தகங்களும் இருக்குது. ஆனா இங்க இயேசு கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். நம்ம கஷ்ட நேரத்துல எங்க போணுமா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்ற மாத்திரத்திலே உங்க கூட அவர் அந்த வாழ்க்கை பயணத்திலே அவர்கள் பிரயாணம் செய்ய ஆரம்பித்து விட்டார்.